மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியல்ல எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனா தற்போதைய கொள்கை எப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் சார்ந்து இருக்கா அப்படிங்கிறது நம்ம தாண்டி, அதாவது ஒவ்வொரு கட்சியும் எப்படி காப்பாத்திக்கலாங்கிறதுல தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பா திமுக இன்னைக்கு முழு நேரமா, அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, அதை எப்படி பிரிக்கலாம், அது எப்படி, அதுதான் முழு நேர பணியா இன்னைக்கு ஊடகம்னாலும் சரி ஒட்டுமொத்த எல்லாமே செயல்பட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி நம்ம மக்கள் சார்ந்த சில விஷயங்களை இங்க திமுக நடத்திட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஓடிபிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க நீதிமன்றம். அதனால அதை கைவிட்டுட்டாங்க. சரி, இதுதான் நம்ம கைவிட்டுட்டோம், அதுக்காக நாங்க மக்கள் பணியில் தொடராம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கங்க முகாமிட்டு சில நேர்காணல் மக்கள் எல்லா குறைகள் கேட்கிற மாதிரி அதை நம்ம முதல்வர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த முகாம்ல நடக்கிறத கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சு, மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவா நம்ம கேட்கறது என்ன, ஒரு அடிப்படையான தேவைகள் என்னென்ன, ஒரு நீர், அதுக்கப்புறம் உணவு, அந்த மாதிரி வரும். ஆனா அந்த நீர், அந்த குடிக்க தண்ணீர் அப்படிங்கிற விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது அரியலூர் மாவட்டம் தெற்கு தாதம்பேட்டை புதுத்தெரு கிராமத்தில் 4 வருஷமா தண்ணி, குடித்தண்ணீர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களாமா. அவங்களோட குறைய இன்னும் தீர்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவிட்டு இருக்கிறாரு. இதோட இன்னைக்கு ஜெயங்கொண்டான்ல அதே இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஜெயங்கொண்டான்ல திமுக எம்எல்ஏ கண்ணன் அவர்கள் இந்நேர அவங்க தொகுதிக்கு ஜெயங்கொண்டானுக்கு போறாங்க. மக்கள் எல்லாரும் பார்க்குறாரு. அப்போ பார்த்து இந்த மாதிரி நாங்கள் குடிக்கிற தண்ணீர் இந்த அளவுக்கு கலங்கா இருக்கு, ஏதாவது இதை ஒரு குடிநீர் வசதி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது கோபத்தில் அந்த பாட்டிலை தூக்கி வீசிட்டு அவர் போறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். அதாவது இங்கே மக்கள் குறை தீர்ப்புன்னு சொல்றாங்க, இங்க முதல்வர் அவர்கள் அங்கங்க முகாமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு அவங்கெல்லாம் யாரு? இங்க திமுக எம்எல்ஏக்கள் போய் மக்களிடையே, அதாவது கோபத்தோட வெளிவர்றதையும் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சில விஷயங்கள். ஏன்னா தமிழகத்துல என்னைக்குமே அரசியல்வாதிங்க கிட்ட 2 நிலைப்பாடு தான். அதாவது ஊடகத்துல ஒரு வர்ற விஷயம், இங்க ஒரு நடக்கிற ஒரு விஷயம். ஆனா ஊடகத்துல இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நாங்க தமிழகம் எல்லா இடத்துலயும் முதன்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு 8 வயது சிறுமிக்கு இன்னைக்கு ஆரம்பத்துல ஒரு அந்த இன்னும் அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சவனை இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த காவல்துறை அதிகாரிக்கு சன்மானம் கொடுத்து இவனை பார்த்தா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க பிரச்சனை தான் முக்கியன்ற மாதிரி. இதை தாண்டி என்னன்னா, நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு விஷயம், அவருக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையோ தெரியல. ஆனா இந்த கட்டத்துல, அதாவது மூக்க முத்து இறந்திருக்கிறாரு. ஆனா அவங்கள துக்க விசாரிக்க போகணும், அது ஒரு மாண்புதான் நம்ம பார்க்கலாம். அது ஏன் முக ஸ்டாலின் கிட்ட நீங்க போகணும் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டோன்னா அரசியல் மாண்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு துக்க விசாரிப்புன்னு சொன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சாவு ஆயிட்டான்னா யாரும் புதுசா எதையும் கொண்டாட மாட்டாங்க, ஒரு சந்தோஷமான விஷயத்த. ஆனா இன்னைக்கு முதல்வர் குடும்பத்துல இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட புக்கு நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழா கொண்டாடுறாங்க. அதுல அந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லாரும் போட்டோ எடுத்து ஜாலியா இருக்காங்க. அவரும் நேர்காணல்ல அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறாரு. இங்க எங்க ஒரு துக்கம் மாண்புங்கிறதுக்கு இடமே இல்லையே. ஆனா சீமான் இந்த நேரத்துல துக்க விசாரிக்க போயிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா திமுகவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறது யாரும் இல்லை, சீமான் தான் நம்ம பார்க்கணும். ஆனா அப்படி எதிர்த்துட்டு போய் அவங்க கிட்டயே போய் நிக்கிறது பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சீமான் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. அடுத்ததா இன்னைக்கு மாற்று அரசியல் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. டிவிகே விஜய் வரும்போது ரசிகர் கூட்டம் தான் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சோம். எந்த ஒரு கூட்டம்னாலும் சரி, என்ன ஒரு 4 கூட்டம் வச்சிருப்பாரு, ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பாரு மொத்தத்துல அப்படின்ற மாதிரி தான். ஆனா அந்த கூட்டத்துல நிறைய பேர், அதுல குறிப்பா புஷி ஆனந்துக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதாவது மரத்துல ஏறுவாங்க, கரண்ட் கம்பியில ஏறுவாங்க, டேய் அங்க ஏறாதடா இங்க ஏறாதடான்னு ஒரு கொஞ்சம் வேலை இருந்தது. ஆனா சேலத்துல இவங்களோட அதாவது தாவேக்க முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துல புஷி ஆனந்துக்கு குறிப்பா வேலை இல்லைன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை, யாருமே வரல.
தொந்தரவு செய்கிற ரசிகர் யாரும் வரல. பொதுவாக கூட்டமே வரலன்னு பேசப்படுறாங்க. ஏன்னா மழை அடிச்சிருச்சு, அதனால எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக நம்ம கொள்கை ஏதாவது இருந்திருந்தா தான் அந்த இடத்துல வந்து கொள்கைக்காக என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து கொள்கைக்காக இருக்கோம், அதனால இங்கே நம்ம நின்னாதான் இங்கே ஒரு கட்சி வளருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இங்கே என்னத்த கொள்கை இருக்குன்னு நினச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல, யாருமே கூட்டம் வரல. மழையால் வந்து எல்லா சேரை மேலே வச்சு நின்னவங்க கொஞ்சம் பேர் நின்று இருந்தாங்க. விஜய் வந்திருந்தா நிறைய பேர் கூட்டம் வந்திருப்பாங்க. விஜய் வரலங்கும்போது யாரும் வரல. அப்போ அது கட்சி கூட்டமா ரசிகர் கூட்டமானு தான் மக்கள் தான் நீங்க முடிவு பண்ணணும். இந்த இடத்துல வந்து பெரியார் கொள்கைன்னு பெரிய பீத்திட்டு இருக்காங்க இவங்க. அதாவது பெரியாருனால இன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான், அவர் தான் அதை தான் எடுப்பாங்களே ஒழிய, அந்த இடத்துல கூட இன்னும் மழையை நிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு பல தந்திரங்களை மேற்கொண்டிருக்காங்க டிவிகே தொண்டர்கள். அதை என்னென்னமோ பூஜை போட்டு வெற்றில மேலே தேங்காய் வச்சு என்னென்னமோ ஒரு பூஜை போட்டு மழையே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி டிவிக்கேன்னு கத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு வந்து இப்போ நிறைய பேச்சாளர்கள் இப்பெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து நிறைய பேச்சாளர்கள் இருந்தால் தான் அது மக்களிடையே ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொடுக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த டிவிகே கட்சியில் கொள்கைன்னா ஏதாவது ஆகுன்னா, ஏதாவது நாங்கள் எங்களோட எதிரி வந்து பிஜேபிம்பாங்க, திமுக எதிரிம்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி உருட்டிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மாற்றம் அப்படிங்கிறது ஏதாவது இவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. இவங்க வந்து முழுக்க முழுக்க திமுக என்ன நிலைப்பாடு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குன்னு இன்னும் நிறைய தரப்பு பேசுறாங்க. இந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா பேசின விஷயம்தான். அதாவது அந்த இடத்துல அப்படியே பேசிட்டு வரும்போது சொல்றாரு, அதாவது முஸ்லிம் தோழர்களே, குரான் மீது சத்தியம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. பாஜகவோட நாங்க எந்த சமயத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து முழுக்க வெளிப்படுறது என்னன்னா, இவங்க சிறுபான்மையார் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. நாங்க முஸ்லிம்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பக்கம் வந்து கேட்பாங்க, அதாவது இந்த பக்கம் ரசிகர் எல்லாம் கேட்க மாட்டாங்களா, இந்துக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா, கிறிஸ்டியானிட்டி கேட்க மாட்டாங்களான்ற மாதிரி தான். நாங்கெல்லாம் அப்போ ஓட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவா இங்க பைபிள் மேல சத்தியம் போடுவாங்க, இல்லைன்னா பகவத்கீதை மேல சத்தியம் போடுவாங்க. குறிப்பா அது என்ன ஒண்ணு மட்டும் சத்தியம் போடுறதுங்கிறது போடட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஆனா இருந்தாலும் இவங்களோட நோக்கம் என்னங்கிறது இந்த கூட்டத்துல புரிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்கணும். இதை தாண்டி வந்து நிறைய இன்னைக்கு தமிழக முழுக்க இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அவங்கவுங்க கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நிறுத்தலாங்கிற அந்த யோசனையில தான் இருக்க ஒழுங்கு மக்கள் சார்ந்த எந்த விஷயமும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வன்மையா கண்டிச்சாரு. அதாவது நீங்க கட்சியை அடமானம் வச்சுட்டீங்கன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விசிகே வந்து அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு இருக்கோம், நாங்க இருக்கோம், அது இருக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனையில ஒரு குரல் கூட கொடுக்காம அமைதியா நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனா இப்படி எல்லாம் இருந்தான்னா எப்படி ஆட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும், இல்ல அவங்க கட்சியை வளர்க்க முடியும்னு கேள்வி நிறைய அங்க தொண்டர்களிடையே வந்ததை நம்ம கவனிக்கிறோம். அடுத்ததா வந்து காங்கிரஸ். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பத்தி காமராஜர் பத்தி என்ன விமர்சனம் பண்ணாலும் அமைதியா ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு 5 சீட்டு தர்றாங்களா 10 சீட்டு தர்றாங்களான்னு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா மாநில தலைவர் எல்லாம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, மக்கள் சார்ந்து எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. அடுத்த கட்டத்துல எப்படி ஆட்சி அமைக்கலாங்கிறது தான். இப்போ அதிமுகவும் பாஜகவும் மக்கள் சார்ந்து இன்னைக்கு வந்து வலிமையா கூட்டணியா மக்கள் கிட்ட போயிட்டு இருக்கும்போது இவங்க முழுக்க எதிர்க்கிறது இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணியே தானே ஒழிய, இங்க மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பேசியிருந்தா மக்கள் தானே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ஆட்சியில அமர்த்துவாங்க. ஆனா இங்க அதை பத்தி இல்ல. இப்ப வந்து ஏதாவது ஒரு கட்சி விமர்சனம் பண்ணணும், எதிர்கட்சி விமர்சனம் பண்ணணும். எதுக்கு விமர்சனம் பண்றோம், ஏன் விமர்சனம் பண்றோம் எதுவுமே தெரியாது. ஆனா இந்த இடத்துல விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன, இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல 4 வருஷம் ஆட்சி திமுக கூட்டணி ஆட்சி இன்னைக்கு இருந்தது. என்ன செஞ்சிருக்காங்க 4 வருஷத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா 4 வருஷத்துக்கு கடந்து இப்ப நாங்க என்ன செய்யணும்னு ஏன் போகணும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் இருக்கு. இப்ப என்னதான் இவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி, ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடுன்னு சொல்லி என்னதான் உருட்டிட்டு இருந்தாலும் கூட திமுகவுக்கு இந்த கட்டத்துல மிகப்பெரிய தோல்வின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும்.